வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்றால், ஒரு தாயை தேடக்கூடிய ஒரு மகனுடைய அவலக்குரல் தான். 2-3 தினங்களுக்கு முன்னாடி என்னை ஒரு சகோதரர் சந்திக்கிறார். அந்த சகோதரர் அவருடைய மனசில் உள்ள ஆதங்கத்தை கொட்டுறார். அவர் கிழக்கு மாகாணத்தில் பெட்டிகொள்ள டிஸ்ட்ரிக்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவர். நல்லா படித்து நல்ல ஒரு தொழில் அதிபராக இப்போது நல்லா திருமணம் முடித்து குழந்தை குட்டியோடு இருந்துக்கிட்டு இருக்கிறார். ஆனாலும் திடீரென்று 2007ஆம் ஆண்டு இவருக்கு ஒரு 22 வயசாக இருக்கும்போது அவர் வளர்ந்த இடத்துல அவருக்கு தாயின் தகப்பனும் சகோதரிகளும் அப்படியே இருந்துக்கிட்டு இருக்கும்போது திடீரென்று இவர் எடுத்து வளர்த்த ஒரு பிள்ளை அப்படிங்கிற ஒரு செய்தி குடும்பத்துக்குள்ளே வெளியில் வருது. அதை சொல்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அந்த குடும்பத்தில் உள்ள ஒரு முக்கிய மார்க்கத்தை தெரிஞ்சு கொண்ட ஒருத்தருக்கு இவர் எடுத்து வளர்க்கப்பட்ட ஒருவர் தான் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்துடுது. வந்தோடனே அங்கே இவரோட சகோதரியாக இருக்கக்கூடிய அந்த அவருக்கு ராத்தா என்று அவர் பழகக்கூடிய அந்த சகோதரிகள் இவருக்கு மஹரம் இல்லையே, அஜ்னபி தானே, அப்போ இதை எப்படி நாங்கள் மறைக்க முடியும், இவருக்கு சொல்லி ஆகணும் அப்படி என்று இந்த தகவலை சொல்கிறாங்க. அவரு நல்லா கற்றறிந்து புரிந்தவர் தான். அன்றைய தினம் அவருக்கு உலகமே இருண்டு போன மாதிரி இருக்குது. இது வரைக்கும் உம்மான்னு சொல்கிறோம், பாப்பான்னு சொல்கிறோம், அதே மாதிரி ராத்தான்னு சொல்கிறோம், இதெல்லாம் நம்முடைய உறவுகள் இல்லையா, நான் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அப்புறம் இவர் அந்த தாய் என்று நம்பிட்டு இருந்த அந்த தாய்கிட்ட இவருடைய ஹிஸ்ட்ரியை கேட்குறார். என்னம்மா ஆச்சு, என்னை எப்படி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, 1986ஆம் ஆண்டு 8ஆம் மாதம் ஒரு குறித்த டேட்டை சொல்லி அந்த டேட்டில் கொழும்பிலிருந்து மட்டக்களப்பு வரக்கூடிய ட்ரெயினில் இவங்க வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே ட்ரெயினில் ஒரு தாய், அதுவும் கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த ஒருவங்க தான், அந்த ஊரை நான் சொல்லலை, அந்த தாயை அந்த அந்த குழந்தையை எடுத்துகிட்டு வராங்க. தொப்புள் கிழிப்பு போட்டிருக்கு, தொப்புள் கொடி கூட அறந்து விழலை. கிட்டத்தட்ட பிறந்து ஒரு அன்னளவாக ஒரு 2 நாளோ ஒரு 3 நாளோ அல்லது 1 நாளோ இருக்கக்கூடிய, 3 நாளைக்கு மேலே போகாது அந்த குழந்தை பிறந்து. அந்த குழந்தையோட அந்த ட்ரெயினில் அந்த தாயும் வாரா, அழுதுகிட்டு வாரா. அவன் அந்த குழந்தைய யாருக்காவது கொடுக்க போகிறேன், இந்த குழந்தையால் நான் நிம்மதியாக வாழ முடியாது, நான் ஊரில் போய் சந்தோஷமாக இருக்க முடியாது அப்படின்ட்டு புலம்புறாங்க. அந்த குழந்தை யாருக்கோ கொடுக்க முன்படுறாங்க. அப்போ இவருடைய அந்த தாய் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுக்கு பொம்பளை பிள்ளை மட்டும்தான், ஆம்பளை பிள்ளை இல்லை. அவங்களும் இறங்கும்போது இந்த தாயை இந்த குழந்தைய ஒரு மாற்று மத சகோதரர் கையில் கொடுக்கப்படுது. அப்போ இவர் என்ன செய்கிறாங்க, அந்த குழந்தைய நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய மட்டக்களப்பு ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி அந்த குழந்தையோட அக்கரைப்பற்று நோக்கி வரக்கூடிய ஒரு பஸ்ஸில் 2 பேருமே ஏறாங்க. அப்போ ஏறும்போது அந்த குழந்தை ஒரு மாற்று மத சகோதரர்கள்ட்ட கொடுக்கப்படுற நேரம் இதுக்கு மேலே பொறுக்க முடியாது, இந்த குழந்தைய நம்ம தான் எடுத்துக்குவோம், நமக்கு தான் ஆம்பளை பிள்ளை இல்லையே அப்படின்னு அந்த குழந்தைய இவங்க வாங்குறாங்க. வாங்கி எடுத்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அவங்க விலாசத்தை கேட்குறாங்க. அந்த தாய் அவங்க விலாசத்தை கொடுக்குறாங்க. அந்த அந்த குழந்தையை பெற்ற தாய் உண்மையான விலாசத்தை இந்த எடுத்து வளர்க்குறவங்களுக்கு கொடுக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு சிறிய தொகை பணத்தை கொடுக்குறாங்க. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அந்த குழந்தைய தந்துட்டா இவ திரும்பி நம்மளை தேடி ஒரு மூடு மாறி குழந்தைய வாங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுனால அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, தந்திரமாக இவங்களோடையே ட்ராவல் பண்ணி அவங்க இறங்க வேண்டிய ஊரை தாண்டி வேறு ஒரு இடத்துல இறங்கி அந்த குழந்தையோட திருப்பி போகிறாங்க. ஒரு சின்ன தொகை பணத்தை கொடுத்துட்டாங்க, போகிறாங்க. இந்த குழந்தையை கொண்டு போய் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க சகோதரிக்கிட்ட தாய்ப்பால் கொடுத்து ஒரு 3 நாள் தாய்ப்பால் கொடுத்துருக்காங்க. அந்த குழந்தை இவருக்கு இப்போ மகரம் ஆயிடுச்சு, அந்த வளர்த்த தாய்க்கு இப்போ மகரம் ஆயிடுச்சு. அவங்க சகோதரிக்கிட்ட தாய்ப்பால் கொடுத்ததுனால இவங்களுடைய சொந்த மகள் இவங்களுக்கு மகரம் இல்லை. அதாவது சகோதரியின் மகன் நம்ம ஊரில் தம்பி என்று சொன்னாலும் இஸ்லாமிய அடிப்படையில் அவங்க மஹரம் இல்லை, அஜ்னபி தான். அவங்க தெரியலை, அஜ்னபி இல்லை, மஹரம் தான் நினச்சி அந்த குழந்தைய வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இடையில் இவருடைய அந்த வளர்ப்பு தகப்பன் என்ன செய்கிறாருன்னா, அந்த விலாசத்தோட இந்த தாயை தேடி அவங்களுக்கு இன்னொரு தொகை பணத்தை கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. இப்போ அந்த தகப்பனார் மவுத்தாயிட்டார். இந்த பருவத்தில் இவர் நல்லா படித்து ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு வரும்போது தான் 2007ஆம் ஆண்டு இந்த புரளி அஜ்னபி மஹரமி உறவுப்புன்றதில் ஒரு சிக்கல் வருமே அப்படி என்று சொல்லி
இவருக்கு வந்து வளர்த்த பிள்ளை தான் அப்படிங்கிறது தெரிய வருது. இப்போ இவங்களை வளர்த்த அந்த தாய் வந்து எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இத்தனையும் வந்து அந்த குடும்பத்தில் இவ சொல்லி வச்ச தகவலை அந்த குடும்பத்தில் உள்ள மற்றவங்க தான் சொல்லிக்கிறாங்க. அவங்க அழுகுறாங்க, நான் சொல்ல மாட்டேங்கிறாங்க. விலாசத்தை கேட்டால் விலாசத்தை சொல்ல மாட்டேங்கிறாங்க. அந்த தகப்பன் கூட உயிரோடு இல்லை, அவர் வந்து பார்த்துட்டு போயிருக்கிறாரு. அதனால் அந்த விலாசம் வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கு, அவர் மவுத் ஆகிட்டார். இவர் ரொம்ப கவலைப்படுறாரு. அந்த தாய்கிட்ட கேட்டு அவங்க அழுகுறாங்க, சொல்ல மாட்டேங்கிறாங்க, அவங்க பயப்படுறாங்க அந்த தாய்கிட்ட போய் திரும்பியோ அப்படின்னு. இவங்க இப்போ திருமணம் முடித்து குழந்தை குட்டியோட நல்ல ஒரு தொழில் அதிபராக நல்லா இருந்தாலும் இவருடைய மனசில் உள்ள ஆதங்கம் என்ன அப்படின்னு சொன்னால், நான் மவுத்தாகிறதுக்கு முன்னாடி என் தாயை ஒரு தரம் கண்ணால் பார்க்கணும். எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய ஒன்று தான். பெத்த தாயை எப்படி இருப்பா, அவள் நான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒன்றும் கிடையாது. அந்த தாயை நான் ஒரு தடவை பார்க்கணும் அப்படிங்கிறது, அவன் மடியில் ஒரு தடவை தலை வைக்கணும், நான் அவள் கையால் என் கண்ணத்தை கொஞ்சம் தொட வைக்கணும். அந்த பாசத்துக்காக ஏங்கக்கூடியவராக இந்த மகன் இப்போ இருந்துக்கிட்டு இருக்கிறார். இந்த வீடியோ நான் ஏன் போடுறேன் அப்படின்னு சொன்னால், இதை நீங்கள் சோசியல் மீடியாக்களை ஷேர் பண்ணுறதன் மூலமாக இன்றைக்கி எப்படியும் ஒரு 65 வயசுக்கு மேலே இருக்கலாம் அந்த தாய். இன்றைக்கி அவங்க உயிரோடு இருப்பாங்களாக இருந்தால் அவங்க இதில் கீழே நான் போடக்கூடிய இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளுங்க. இந்த நம்பரில் வந்து அவர் அந்த அந்த மகன் இருப்பார். இந்த தாய்க்கு சேரும்படியாக அதை ஷேர் பண்ணுங்க. அந்த ஊர் வந்து அக்கரைப்பத்தில் இருந்து கல்முனைக்கு இடையில் உள்ள ஒரு ஊர் தான். நான் ஊரை சொல்ல விரும்பலைன்னா, கல்முனைக்கும் அக்கரைப்பத்துக்கும் இடையில் உள்ள ஒரு ஊர் தான். ஏன்னா அந்த ஊரை சொன்னால் சில நேரம் வந்து அந்த மக்களுக்கு, அந்த சொந்த ஊர்க்காரங்களுக்கு அது கொஞ்சம் மன உளைச்சல் ஆகுமோன்ற ஒரு விஷயத்தில் அந்த ஊரை நான் சொல்லலை. எப்படியும் அக்கரைப்பத்து கல்முனைக்கு இடையில் உள்ள ஊர் தான். அந்த பிறந்த டேட்டையும் நான் சரியாக சொல்லலை. ஏன்டா அவங்க கால் பண்ணி சொல்லும்போது அவர் வந்து அந்த அந்த ஊர்ஜிதமான தகவலை எடுக்கிறதுக்கு அந்த டேட்டா அந்த தாய்கிட்ட கேட்பாங்க. 8ஆம் மாதம் 1986ஆம் ஆண்டு 8ஆம் மாதம்தான் இந்த சம்பவம் என்ன செய்து நடந்துக்கிட்டு இருக்குது. கீழே போடுற இந்த நம்பர் மூலமாக அந்த மகனை தொடர்பு கொள்ளுங்க. சம்மந்தப்பட்டவங்களுக்கு போய் சேரும்படி இதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. 4 பேர்கிட்ட இதை சொல்லுங்க. எப்படி இந்த ஊர்களில் உள்ளவங்களுக்குள்ள அந்த உண்மையான தாய் இருப்பாங்களா இருந்தால் அவங்க ரகசியமாக ஒரு தடவை ஃபோன் போடுங்க. அவங்கள பப்ளிக் பண்ணாமல் அவரும் ரகசியத்தை பாதுகாக்கிறதுக்கு தயாராக இருக்காருண்டா. நீங்கள் பிறகு வேறு கல்யாணம் முடிச்சு பிள்ளை குட்டிகளோட இருக்கலாம். அப்போ உங்களுக்கு இப்படி ஒரு பிள்ளை ஒன்று இருந்ததை நீங்கள் உங்கள் குடும்பத்தில் தெரியப்படுத்துறதுக்கு நீங்கள் பயப்படலாம். அதெல்லாம் சீக்கிரட் பாதுகாக்கப்படும். நீங்கள் ஃபோனு மட்டும் பண்ணுங்கள். ஒரு தடவை வாழ்க்கையில் மறக்காமல் அவர் மரணிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றார். முடிந்த அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. எங்கேயோ அந்த உள்ளம் இருந்து அந்த மகனுடைய ஏக்கத்தை தீர்த்து வைக்கணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுறாரு. அல்லாஹ் தாலா அந்த பாக்கியத்தை அவருக்கு கொடுக்கட்டும். இன்ஷா அல்லாஹ் ஷேர் பண்ணுங்க. அல்லாஹ் போதுமானவன். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து